வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். இன்றைக்கி வந்து 6ஆம் வகுப்பு தமிழுக்கான இலக்கணம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, முதல் பருவத்தில் முதல் இயல் தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கப்பா. 6ஆம் வகுப்பு இலக்கணம் இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கான இலக்கணமும் கூட, அதோட ரொம்ப ஈஸியானதும் கூட, சரிங்களா? தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. நம்ம இதை தான் சொல்லுவோம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதை எழுத்து அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது தான் எழுத்து அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எழுத்துக்கள் என்னென்னா சொல்லுவோம், உயிர் எழுத்துக்கள். அதாவது இயல்பாக காற்று வெளிப்படும் போது, உயிர் காற்று வெளிப்படும் பொழுது வரனால அதை உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறோம். வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இது மாதிரி செயல்பாடுகள்லாம் செய்யும் போது வரனால ஆலேருந்து அவ் வரைக்கும் இந்த உயிர் எழுத்துக்கள் பிறக்குது. மாத்திரை அப்படின்னா இங்கே வந்து அது ஒலிக்கிற கால அளவைத்தான் மாத்திரை அப்படிங்கிறாங்க. ஒரு மாத்திரை அப்படிங்கிறது வந்து ஒரு முறை கண் இமைக்கும் போதோ, அதாவது ஒரு கை நொடிக்கும், சொடக்கப்படும் இல்லையா, உள்ள கண் சிமிட்டாலோ சொடக்கப்படுறதோ அந்த அளவுக்கு இருக்கிறதா ஒரு மாத்திரை அப்படிங்கிறாங்க. குறில் எழுத்துக்களுக்கு வந்து ஒரு மாத்திரைப்பா, இது நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை அளவு, குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை அளவு, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை அளவு, மெய் எழுத்துக்கு புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை, சரிங்களா? மெய் எழுத்துக்கள், மெய் அப்படின்னா உடம்பு, அதாவது மெய் எழுத்துக்கள் வந்து ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இருக்கிறதுனால தான் மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொடுக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒலிக்கிறதுக்கு ஒரு உடம்போட அந்த உள்ள அசைவு தேவையாமா, சரிங்களா? வள்ளி எழுத்துக்கள் என்னது, கசட தபர, இக்கி சிட்டு இத்து இட்டு இரு அப்படி சொல்லணும். ஆனால் சொல்லுவாங்க கசட தபர, ஞெஞன ஞமன, எரள வழல சொல்லுவோம் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இப்போ நம்ம இதை கொடுத்துருக்காங்களே மேலே, இதை வந்து ஏரல வளல இந்த வேலை இருக்கு இல்லையா, இங்கேருந்து இது வரைக்கும் பாருங்களேன், சாரி, இந்த வேலை மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது எ ர ல வ ல ல இந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையாப்பா, இந்த எழுத்துக்கள் மட்டும் இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் இதான்ப்பா. நான் உனக்கு இது வந்து நம்ம சொல்லும் போதே கசர தவிர எங்கே யமன யாரால வளலை அப்படின்னு படிக்கும்போதே வந்துடும். ஆனால் இன்கேஸ் உங்களுக்கு மறந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா எப்படிங்கிறது ஈஸியாக ஷார்ட்கட்டை சொல்ல பாருங்க. ஏறால வளலை, அதாவது லாஸ்ட்டில் இருக்க இந்த எழுத்துக்கள் மட்டும் பார்த்துங்க. இது வந்து இடையினம். அப்போ வல்லினம் பிடிக்காதுன்னா, அதாவது முதல் எழுத்து, இதுக்கு போக மிச்சம் இருக்கு இல்லையா, அந்த எழுத்தெல்லாம் முதல் எழுத்துக்கள், அதெல்லாம் வந்து வல்லின எழுத்துக்கள் அப்படின்னும், இரண்டாவது எழுத்துக்கள் வந்து மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. பாருங்களேன், க ச ட கசட த ப ப ர இங்கே இருந்துச்சு இல்லையா, இந்த ர, சரிங்களா? கசட தவற அரை ஞ ஞ ந ந ம ந, புரியுதுங்களா? கசட தபர வல்லினம், ஞன ஞமன மெல்லினம், ஏரள வளல இடையினம். திரும்ப சொல்ல பாருங்க. கரெக்டாக இந்த எழுத்துலேருந்துப்பா, கரெக்டாக இந்த எழுத்துலேருந்து இந்த எழுத்துலேருந்து ஏரளலேருந்து வளல வரைக்கும் இடையினம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடையினம் என்ன பார்த்தோம்னா, இது போடுறது ஈஸிப்பா. பாருங்கள், ஏரள வளலை. அப்போ என்ன சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இது சரிப்பா, இது க ச ட த சரிப்பா த ப ர. ஓகேவா? கசர தவறு இருந்துச்சுன்னா மீதி இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு எடுத்து வல்லினம் ஒரு எடுத்து மெல்லினம் அப்படி வரும்ப்பா. கசட தப்பற வல்லினம், எரள வளல இடையினம், ஞெஞம்னா மெல்லினம், அவ்வளோதான். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, ஓகேவா? அடுத்து உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் வந்து 18, சரிங்களா? அதோட உயிர் எழுத்துக்கள் 12 சேர்றதுனால, சரிங்களா? சாரி, 18 இல்லை, உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18, உயிர் எழுத்துக்கள் 12 சேர்றதுனால வரதான் உயிர் ப்ளஸ் மெய், உயிர்மெய் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா?
ஸோ இது பிக் பேக் பின்னாடி இருக்க கலை சொற்கள். நம்ம அங்கேயும் பார்த்தோம், இன்கேஸ் இங்கேயும் இருக்குது பார்த்துங்க. ஓகேவா? அடுத்து 2வது இயல். இது வந்து முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். முதல் எழுத்துக்கள் எத்தனைப்பா? முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. அதான் அதை சார்ந்து வர எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். எழுத்துக்கள் 2 பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னும், மற்றொன்று சார்பு எழுத்துக்கள் அப்படின்னும் சொல்கிறாங்கப்பா. சரிங்களா? முதல் எழுத்து வந்து என்னது? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வருவது தான் முதல் எழுத்துக்கள். சரிங்களா? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வருவது தான் முதல் எழுத்துக்கள். அது எத்தனை? மொத்தம் 30. ஏன்னா நம்ம உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்றதுனால, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுனால தான் உயிர்மெய் வருதே தவிர இது வர்றது. ஸோ அதை மற்ற எத்தனை? இதைத்தான் முதல் எழுத்துக்கள், இதுதான் மெயின். அதனால முதல் எழுத்துக்கள் அப்படிங்குவோம். சரிங்களா? இதை சார்ந்து வரும் எழுத்துக்களை வந்து சார்பு எழுத்துக்கள் அப்படிம்போம். சரிங்களாப்பா? முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். அவை என்ன? உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? இது ஒவ்வொன்றை பற்றி டீட்டெயிலாக கன்ஃபார்மாக இது வந்து 6th பேஸ் தானே இருக்குது. நம்ம கரெக்டாக 10th 12th முடிக்கும்போதுமே இதில் இருக்க எல்லாத்தையுமே பார்த்துருவோம்ப்பா. அதாவது உயிர்மெய், இருக்க வார்த்தைகளே பொருள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதையே தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம உயிர்மெய் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோமா? உயிர் ப்ளஸ் மெய் இது ரெண்டும் சேர்றதுனால வருவது தான் உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாகத்தான் இருக்கும். ஐ மீன் உயிர் எழுத்து மெய் எழுத்து ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதான் உயிர்மெய் எழுத்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இக் அப்படின்னா என்னது? இக்கு ப்ளஸ் ஆ, கா. இதை காங்கிறது உயிர்மெய் எழுத்து. இக்குன்ற ஒரு மெய்யெழுத்தும் ஆங்கிற உயிரெழுத்தும் சேர்றதுனால உயிர் மெய் எழுத்து. ஓகேவா? அந்த எழுத்து எப்படி இருக்கும்? உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்த மாதிரி அந்த ஒளி இருக்குமாமா. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை வந்து சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இக்குங்கிற ஒரு வார்த்தை தனித்து இயங்க முடியுமா? சரிங்களேன். கான்ற வார்த்தை தனித்து கா மட்டும் அப்படிலாம் வராமல் கொஞ்சம் சார்ந்து தான் வரும். சரிங்களா? ஏன்னா சார்ந்து வந்தால் தானே முக்கால்வாசி பொருள் தரும். கான்ற ஒரே ஒரு ஓரெழுத்து ஒரு மொழியிலேயே பொருள் தரும். இருந்தாலும் ஒரு எழுத்து ஒரு மொழி தவிர மற்ற எல்லாத்துக்கும் பொருள் தருவான்னு கேட்டால் இல்லை. ஸோ அது என்னது? அதனால சார்ந்து வரனால சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஆயுதம். ஆயுதம் வந்து 3 புள்ளிகளை உடையதுனால இது வந்து தனித்த வடிவம் பெற்றது. அதனால் இது என்னென்னு கூப்பிட்றாங்க? தனிநிலைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது அப்போ தனிநிலை என்று அழைக்கப்படும் எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? என்னது? ஆயுத எழுத்து. முப்புள்ளினாலும் ஆயுதான், முப்பார் புள்ளினாலும் ஆயுதான். ஆயுதம் தான். சரிங்களா? அதே மாதிரி தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் பின்னாடி வந்து ஒரு வெள்ளின மெய்யெழுத்தையும் பெற்று தான் இடையில் வர்றதுனால தான் இது வந்து இப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தனித்து இயங்காது முதலெழுத்து எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவதனால இது வந்து உயிரெழுத்து வந்து ஆயுதம் வந்து ஒரு சார்பு எழுத்து அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதோட இந்த இயல் முடிஞ்சு சின்னது. ஐ மீன் உயிர்மெய் ஆயுதம் தான் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து நம்ம பெரிய கிளாஸில் பார்ப்போம். ஓகேப்பாப்பா? அடுத்து இயல் 3. ஃபஸ்ட் டைமில் 3வது இது மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள். மொழி முதலில் என்ன எழுத்துக்கள் வரும், இறுதியில் என்ன எழுத்துக்கள் வருங்கிறத பார்க்கறதான் மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள். அதாவது எந்தெந்த எழுத்தெல்லாம் முன்னாடி வரும், எந்தெந்த எழுத்தெல்லாம் பின்னாடி வரும் அப்படிங்கிறத பார்க்குறதாப்பா மொழி முதல் எழுத்து, மொழி இறுதி எழுத்துக்கள். சரிங்களா? அதாவது மொழி என்பதற்கு சொல் என்ற பொருளும் உண்டு. மொழின்ற ஒரு எழுத்துக்கு என்ற சொல்லுக்கு சொல் என்ற பொருளும் உண்டு. உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். சரிங்களா? உயிரெழுத்து 12ம் சொல்லின் முதலில் வரும். செக் பண்ணி பார்ப்போமா? பாருங்களேன். இப்போ என்னது? ஆனா, அம்மா, வார்த்தைகளே அல்பபெட்டிக்கல் ஆர்டர்லேயே அதுக்கு பேர் சொல்ல முடியும். சின்ன பிள்ளைங்க படிக்கும்போது முதல்ல தானே அந்த வார்த்தையை வச்சு சொல்கிற வார்த்தை தான். அம்மா, ஆந்தை, இலை, ஈட்டி சொல்லலாம் இல்லையா? அடுத்து உடல், ஊதல் எல்லாம் அப்படியே வரிசையாக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி வரதான் செய்யுது. அது இடையில வரவே செய்யாது. ஸோ அதனால தான் 12மே முன்னாடி வரும். கச, தப, ந ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர் எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதில் உயிர் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் அதில் வர எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும். வேணும்னா இடையில ஒரு எழுத்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ வரும். அடுத்து ஞான் ஞான் ஆகிய எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் எழுத்து மட்டும் சொல்லில் முன்னாடி வரும். ஓகேவா? ஆகிய ஐ மீன் இந்த எழுத்து மட்டும் தான் வரும். இதை யூஸ் பண்ணி அடுத்து வர எந்த ஒரு எழுத்துமே முன்னாடி வராது. ஓகேவா? இப்போ உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? வரும். அதாவது ngா இருக்கு இல்லையாப்பா, அந்த ngால வந்து ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது. அந்த வேர்டு மட்டும் நான் மறந்துச்சு, நான் பின்னாடி மென்ஷன் பண்ணுறேன். இல்லைன்னா கமெண்ட்டில் கூட பின் பண்ணி வைக்கிறேன். ஞ அப்படின்னா என்னது? ஞாயிறு. ஏ அப்படின்னா எங்கனம்.
ஓகேவா? அடுத்து வானா வாவில் நிறையா வார்த்தைகள் வரும், நமக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். கான்ற வரிசை கா என்னும் எழுத்தை மட்டுமே சொல்லின் முன்னாடி வரும். இதா பாருங்களேன், இந்த நான் சொன்ன பின்னாடி மென்ஷன் பண்ணுறேன்னு அது இதாப்பா. இங்கனம், இங்கனம், ஓகேவா? அந்த வார்த்தை வரும். அதே மாதிரி அங்கு ப்ளஸ் இங்கனம் அப்படிங்கிறது இங்கனம், எங்கனம் அப்படின்ற வார்த்தைகளோட சேர்ந்து வரும். ஞா வரிசையில் ஞா, ஞா, ஞோ, ஞோ ஆகிய எழுத்துக்களும் முன்னாடி வரும். யா வரிசையில் யா, யா, யு, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். சரிங்களா? வா வரிசையில் வா, வா, வி, வி, வே, வை, வே, வே, வை, ஓகேவா? ஆகிய 7 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். மேபி இது வந்து கூச்சுக்காரத்தில் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண தெரியும். சரிங்களா? மொழி முதலில் வராத எழுத்துக்கள். ஸோ இப்போ வர எழுத்துக்கள் என்ன பார்த்தோம். அப்போ இதுக்கு அது மேலே சொல்லாத எழுத்துக்கள் எல்லாமே மொழி முதல்ல வராது. மேலே என்னன்னு சொல்லலை பாருங்கள். ஐ மீன் உயிர்மை எழுத்துக்களை கொஞ்சம் வரும்னு சொல்லிட்டாங்க, உயிர் எழுத்துக்கள் வரும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மெய் எழுத்துக்கள் வரும்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? வராது, அவ்வளோதான். நீங்கள் எது வரும்னு படிச்சிட்டிங்கன்னா வராத படிக்கிறது ஈஸி தான். அப்போ மெய் எழுத்துக்கள் முதல்ல வராது. புள்ளி வச்சு எழுத்து முன்னாடி வருமா? எப்போயாவது ஒற்றை எழுத்து, ஐ மீன் புள்ளி வச்சு எழுத்துனா அது மெய் எழுத்து, அதான் ஒற்றை எழுத்து. ஒற்றை எழுத்து முன்னாடி வருமா? ஒற்றை எழுத்தை கொண்டு ஒரு சொல் தொடங்குமா? தொடங்காது. ஸோ அப்போ அது 18 முதல்ல வராது. ட, ந, ர, ல, ர, ந இது 8 வந்து முன்னாடி வருமா? உயிர்மை எழுத்தில் இந்த 8 வந்து சொல்லின் முதல்ல வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. எப்படி பாருங்க, டா வச்சு ஒரு சொல்லு அது முன்னாடி வச்சு வராது. ஸோ அதனால் அந்த சொல்லாம் வராதுங்கிறாங்க. அடுத்து ஆயுத எடுத்து சொல்லின் முதலில் வராது. அதை நம்ம பார்த்துறோம். ஆயுத எழுத்து இடையில மட்டும் தான் வரும். முன்னாடி ஒரு எழுத்து முன்னாடி உரிமை எழுத்தும் சொல்லி தான் வரும்னு பார்த்தோம். குறி எழுத்து நிறைய எழுத்து கலந்து. அதே மாதிரி ஞ, ஏவ ஆகிய எழுத்துக்களில் மொழி முதலில் வராத வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்களை தவிர மற்ற எதுவுமே முன்னாடி வராது. அதே தான் அங்கே சொன்னதை திரும்ப சொல்லியிருக்காங்க. அங்கே சொன்னதை தவிர மற்றதை வராங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள். சரிங்களா? தமிழ் சொற்கள் இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. சரிங்களா? இதெல்லாம் இப்போ பிறமொழி சொற்கள், அதனால் நான் வராது. மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள், சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டும்தான் வரும். சரிங்களா? அடுத்து இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, ஈ, இரு, இல்லு ஆகிய 11 மொழி இறுதியில் வரும். இப்போ இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு சொல்ல நம்மளால் உருவாக்க முடியும். ஓகேவா? ஐ மீன் இறுதியில் வர எழுத்துக்கள். மொழி முதல்ல வரதை பார்த்தோம், மொழி இறுதியில் பார்த்தோம், மொழி முதல்ல வராத எழுத்துக்கள் பார்த்தோம், வரும் எழுத்துக்கள் பார்த்தோம், இப்போ இறுதியில் வரும் எழுத்துக்கள் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அடுத்து மொழி இறுதியாக எழுத்துக்கள் என்னது? சொல்லின் இறுதியில் ஆயுத எழுத்தும் உயிர் எழுத்தும் தனித்து வருவதில்லை. இப்போ பாருங்களேன், உயிர் எழுத்து வந்து தனித்து வராது சத்தியமா. அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லிட்டோம், ஆயுதத்துக்கு இடையில மட்டும்தான் வரும். அடுத்து இங்கை, இங்கை, சிட்டிறு, இத்திப்பெரு ஆகிய 7 மெய் எழுத்துமே சொல்லின் இறுதியில் வராது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? உயிர்மை எழுத்துக்கள் கேன்ற வரிசையில் சொல்லின் இறுதியில் வராது. அது கரெக்டு தானே? அதாவது பிறமொழி பேசொற்கள் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு. பிறமொழியில் தான் வரும். ஐ மீன் பிறமொழி எழுத்துக்கள் தமிழில் சொல்லும்போது அப்படி வேணால் வர வேணாமே தவிர இதில் வராது. அடுத்து ஏகார வரிசையில் கேன்ற எழுத்தும் கவு, ஓகேவா? கேலேருந்து கவு முடிக்கும். சரிங்களா? முடிய எந்த எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை, எதுவுமே வராதுங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஓகார எழுத்தில் ஒகார வரிசையில் நோ அது தவிர மெய் எழுத்துக்கள் பிற இறுதியில் வருவதில்லை. நோன்ற அந்த வார்த்தைங்கிறது என்னது? ஓரெழுத்து ஒரு மொழி. அந்த நோன்ற சொல்ல ஒரே ஒரு வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னா துன்பம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து அளவடை எழுத்துக்கள் வந்து இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. சரிங்களா? வராது அப்படிங்கிறாங்க. உயிர்மை எழுத்துக்கள் இறுதியில் வரும். சரிங்களா? உயிர்மை எழுத்துக்கள் வரும், ஆனால் என்னங்கிறத மேலே மென்ஷன் பண்ணாங்க. அதே தான் மேலே சொன்னதாப்பா. உயிர்மை எழுத்துக்கள் வரும், எது வரும் அதான் கேள்வி. சரி வரும், எல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. அங்கே நம்ம எது வரும்னு வராதுன்னு சொன்னாலும் அதை தவிர எல்லாம் வரும். ஓகேவா? சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் இடையில என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஆயுத எழுத்து இடையில மட்டும் தான் வரும். மெய் எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் ஆகியவை இடையில் வரும். சரிங்களா? அளபடையில் மட்டும் உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ராமன் விளைவு வெளியிட்ட ஆண்டு 1928 பிப்ரவரி 28. சரிப்பா.
இதோட இந்த இந்த இலக்கணம் முடிஞ்சுப்பா. இது கீழே இருக்கிறது அந்த புக் பேக்கில் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற மட்டும் பார்க்கும்ப்பா. அதாவது ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு 1928 பிப்ரவரி 28ப்பா. 928 பிப்ரவரி 28 மறந்துடாதீங்க. தேசிய அறிவியல் நாள் என்னைக்கு? அதே 28 தான், பிப்ரவரி 28 தான். சரிங்களா? பிப்ரவரி 14 லவர்ஸ் டே மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. பாருங்கள், ஒன்றும் இல்லை, பிப்ரவரி 14 லவர்ஸ் டே அப்படி டபுள் பண்ண என்னது, அதுதான் அறிவியல் நாள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஷார்ட்கட் வச்சு படிங்கப்பா, அவ்வளோதான்ப்பா. புரிஞ்சு படிங்க, ஷார்ட்கட் வச்சு படிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரிங்களா? இதை வழக்கம் போல் அந்த பின்னாடி இருக்க பிறமொழி சொல்லுகளுக்கான தமிழ் சொற்கள். சரிங்களா? அதே பார்த்துங்க. அடுத்து இயல் 4, பருவம் 2ல் ஒரு 3 இயல் இருக்குல்லையா, அதான் இயல் 4. இணை எழுத்துக்கள். இது இருக்கலே ரொம்ப ஈஸியான ஒரு இயல். 6ஆம் வகுப்பில் இருக்குல்ல, அது இதான்ப்பா. இன எழுத்துக்கள் என்ன? அது மாதிரியே இருக்க எழுத்து தான் இன எழுத்து. ரொம்ப ஈஸிப்பா, பாருங்களேன். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா மின்னுக்க, இப்போ நம்ம ஒரு நாள் 2வது இடம் முதல் இயலத்தில் முதல் இயல் நினைக்கிறேன். அதில் கூட நான் சொன்னேன் இல்லையா, ஏறலை வளலை இதை போயிட்டு மற்றதெல்லாம் வந்து ஒன்று வந்து வல்லினம்னு ஒன்று வெள்ளினம்னு சொன்னேன். இதனால சொன்னேன், ஏன்னா ஆல்மோஸ்ட் அதே மாதிரி இருக்கும். பாருங்களேன், காங்க சன்ன ஞான பாம இதெல்லாம் பாருங்களேன், க இங்கே காவோட கொஞ்சம் இங்கே கொஞ்சம் சொல்லிடணும். அது மாதிரி ச கொஞ்சம் அந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம ஒழிக்கிற வார்த்தை மாறுது, கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் மாறுது. அதுக்கும் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட். இப்போ இந்த ந பாருங்களேன், ரெண்டும் பாருங்கள், எழுத்து வடிவம் ஒரே மாதிரி இருக்கும். மேப்பை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்னது, இதெல்லாம் சேர்ந்ததுனால இன எழுத்துக்கள்ங்கிறாங்க. இந்த 6 இன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே மாதிரி இந்த இன எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, சுருக்கல் என்னும் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள் வர இடத்துல வல்லின எழுத்தாக வரும். இப்போ பாருங்கள், திங்கள் இங்கு ப்ளஸ் என்ன வருது, இங்கு பக்கத்தில் கா, அதோட இன எழுத்து. மஞ்சள் இஞ்சு பக்கத்தில் என்ன இருக்குது, அதோட இன எழுத்து சா வருது. மண்டபம் இன்னுக்கு பக்கத்தில் இன் என்ன இருக்குது, 3 சொல்லி பக்கத்தில் ட, அதோட ட இருக்குது. அதே மாதிரி பாக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, இம் இருக்குது, மண்டபம். அந்த நான் ஒரு வார்த்தையில் வந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி சந்தனம் இந்து பக்கத்தில் என்னப்பா வருது பாருங்கள், இந்துக்கு பக்கத்தில் தா வந்துடுச்சா? ஸோ அவ்வளோதான். அம்பு அம்புவில் பாருங்கள், இம்புக்கு பக்கத்தில் அதோட பக்கத்தில் இனம் எழுத்தாலும் பா பூன்னு வந்துருச்சா? தென்றல் இன்னுக்கு பக்கத்தில் 2 சொல்லி பார்த்தா ராதா வரும், பெரிய ராதா வரும். ஸோ இப்போ புரியுதா? இதுதான்ப்பா. அடுத்து இடைநிலை எழுத்துக்கு 6ம் ஒரே இனமாகும். ஏறல வளல ஆல்மோஸ்ட் பாருங்களேன், இது பாருங்க, ஏறல அந்த ஒழிக்கும் முறை ஒரே மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஸோ அதனால இது எல்லாம் ஒரே இன எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இனம் எழுத்து உண்டு. காங்க சன்ன தன பாம ஏறல, ஸோ சாரி காங்க சன்ன அதுமாரி ஆவுக்கும் என்னது ஒரே சுழிச்சு விட்டு தான். இ ஒழிப்பு முறை ஒரே மாதிரி இருக்குது. ஊ ஒரே ஒரு வார்த்தை தான், ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஏ பாருங்கள், இதெல்லாம் வந்து குறி எழுத்துக்கு நெடு எழுத்து தான் இனம். ஸோ ஓகே, பாருங்கள். அப்போ ஐக்கான இன எழுத்து என்னது, ஐக்கு இணை எழுத்துக்கள் இல்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. நம்ம அதை நினச்சிட்டு ஓகே இல்லைன்னு போடக்கூடாது. ஐயுக்கும் இன எழுத்து உண்டு. சரிங்களா? ஐயுக்கும் இன எழுத்து உண்டு. அதுக்கான இன எழுத்து என்னது, ஐக்கான எழுத்து ஓ. சரிங்களா? ஆ இது 2 இன எழுத்து. இ இன எழுத்து, ஊ இன எழுத்து, ஏ எழுத்து, ஐக்கு ஓவும் வரும். அடுத்து ஓ அவ்வை. சரிங்களா? ஐக்கு என்ன வரும், ஓ வரும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. சரிங்களா? இந்த கொஷின் எது இல்லை, அந்த ஒரு கொஷின் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது, வேறு எதுவும் கேட்க வாய்ப்பு இல்லை. சாரிப்பா, நான் ஐக்கு ஓன்னு சொன்னேன், சாரி. ஐன்னு போடும்போது ஈன்னு தான் முடியுது. ஸோ அப்போ இதுதான் என்ன எழுத்து, ஐக்கு எது என்ன எழுத்து, ஐந்த வார்த்தைக்கு ஈதான், இது ஐப்பா. சரிங்களாப்பா? அவ்வளோதான். பாருங்கள், ஓதல் தூம், இதுதான் திருக்குறளில் வரும் இல்லையா, அதுதான். தமிழ் எழுத்துக்களில் 1000 எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை. தமிழ் எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கு இணை எழுத்து இல்லைன்னு கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், ரொம்ப சிம்பிளான கொஷின். இது மாதிரி கொஷினில் தான் நம்ம வந்து பெரும்பாலும் மிஸ்டேக் பண்ணுவோம். சரிங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெல்லின எழுத்திற்கான இணை எழுத்து
இடம்பெறாத சொல் எது? அது ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. கல்வி. கல்வி பாருங்கள். இல்லு வி. இல்லுக்கான எழுத்து என்னப்பா? வா. ஏன்னா ஏற இல்லை வரலைங்கிறது ஒரே இணை எழுத்து. இதுக்கு எல்லா எழுத்துமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. தவறான சொல் வென்றான். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்றொருவன் தாந்துணையும் கல்லாதவாறு. இந்த குறள் ஓகேவா? அந்த குறள் எது கொடுத்துருக்காங்க கேட்க தெரில. அட்டவம் கற்றார் அருளுடைய அஃதுடைய நாட்டிசையும் சொல்லாத நாடில்லை வேற்று நாடு ஆகா தமவேகம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். ஆற்றுண்ணா வேண்டுவது இல்லைங்கிறது ஒரு பழமொழி. இது எதில் சொல்லியிருப்பாங்க? பழமொழி நானூரில் வந்திருக்குது. இதை நம்ம புக் உள்ளுக்குள்ளேயே பார்த்தோம். சரிங்களா? அடுத்து தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடுறோம்? ரொம்ப முக்கியம்ப்பா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2024 குரூப் 4 கேட்கப்பட்ட கொஷின் இந்த ஃபஸ்ட்டு கொஷின். கல்வி வளர்ச்சி நாள் யாருக்கான பிறந்த நாள்? காமராஜரோடது. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனோடது ஆசிரியர் தினம். மாணவர் தினம்னா அப்துல் கலாம் பிறந்த நாள். விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம். ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் தினம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ரசீது அப்படின்னா பற்றுச்சீட்டு. இந்த வார்த்தை புக் பேக்கில் ஒரு பேரா இருந்துச்சுப்பா. அந்த பேரால் அந்த டிரான்ஸ்லேட்டில் இந்த வார்த்தை தான் பார்த்து நம்ம எக்ஸாமுக்கு எது தேவையோ அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறதா கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து இதில் இரண்டாவது இயல் மனம். மனம் பாருங்களேன், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நான் மட்டும் தான் வித்தியாசம். ஆனால் இரண்டுக்கான பொருள் வேறு. உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே இருக்கும். ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இப்பாடி இருக்கிறது தான் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி. ஓகேவா? அந்த சரிப்பா மயங்கொழி எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. இன எழுத்துக்கள் மாதிரியே மயங்கொழி எழுத்துக்களும் ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈஸிப்பா. இதில் கொஷின் மொத்தமே ரொம்ப சின்ன கொஷின் தான். மயங்கொழி எழுத்துக்கள் என்னது? மொத்தம் 8. சரிங்களா? பாருங்கள். ந 3 சொல்லினா 2 சொல்லினா தா மாதிரி வர்றது 3 பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒலி ஒரே மாதிரி இருக்கும். வ ழ ழ பாருங்கள். இது 3 ஒரே மாதிரி இருக்கும். சரிப்பா, இது தப்பு. ல ல வேற என்ன வரும்? இந்த வருமா? 3ல். சரிங்களா? இது 3 1. அதே மாதிரி 3 சொல்லி நான் வர்றோம். அது மாதிரி ரா. இந்த ராவும் பெரிய ராவும். சரிங்களா? அப்போ என்னது? இதெல்லாம் ஆகிய 8 இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நான் அது 3 சொன்னாங்கிறது நாவோட நுனி மேலே நாக்கோட நுனி இருக்கு இல்லையா? இப்போ பேசும்போது ஒரு நுனி இருக்கு இல்லையா? அது மேல்வாயோட அன்னத்தின் மேல் நடுப்பகுதியில் பட்டால் தான் நான் வரும். நகரம் பிறக்கிறது. நடுவில் வரணும். அப்படி சொல்லணும். சரிங்களா? நம்ம அப்படி சொல்கிறது இல்லை, ஆனால் அப்படி தான் சொல்லணும் முறைப்படி. அடுத்து நான் 2 சொல்லி நாவோடு நாவின் நுனி மேல்வாயோட அன்னத்தின் முன்பகுதி ந. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ந. அடுத்து ந. அடுத்து 3வது நகரம் இருக்கு இல்லையா? அது பல் மேலே ந. நம்ம நார்மலாக எல்லா நாவுமே தா மாதிரி இருக்கு இல்லையா? தன்னகரத்தில் வர நான் வரதான் படிப்போம். ஆனால் ந ந ந அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வச்சுருக்கு. 3 சொல்லி நான் என்ன பண்ணணும்? நாக்கா உள்ளே கொண்டு போகணும். ந. 2 சொல்லி நானா நடுவில் ந. 3 சொல்லி நானா பல்ல உட்காந்தா போதும் ந. சரிங்களா? ஸோ அப்போ அதை உச்சரிக்கும் போது கரெக்டாக உச்சரிக்கணும். ஏன்னா நம்ம உச்சரிக்கும் போது கரெக்டாக உச்சரித்தா தான் நான் சொல்லோட வார்த்தை அந்தங்கிறது கரெக்டாக பிரயோகம் செய்ய முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு திருக்குறளோ ஒரு கவிதையோ படிக்கும்போது கரெக்டாக உச்சரிப்போட கவிதை படிக்கும்போதோ இல்லை உச்சரிக்கும் போது பாடல்கள் பாடும்போது ஒரு பாடலோட விதம் வேற மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக பாடுற பாடலோட விதமும் கரெக்டாக உச்சரிப்போட பாடுற பாடலோட விதமும் மாறும். சரிங்களா? தமிழில் நம்ம சினிமாவில் வர பாட்டுனாலும் இருக்கட்டும், பழைய பாடல்கள் முக்கால்வாசி. சரிங்களா? ஒரு 90s அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் தூய தமிழில் தான் இருக்கும். இப்போ வர பாட்டு மட்டும் தான் தமிழ் தூய தமிழ் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ வர பாட்டு தூய தமிழில் கவிதை நடையில் இருக்கும். அப்போ பாடும்போது கரெக்டாக உச்சரித்து பாட்டோம்னா பாட்டு நல்லா இன்னமும் இனிமையாக இருக்கும். ஸோ அது காரணம் என்ன? நம்ம உச்சரிப்பு. சரிங்களா? ஸோ உச்சரிப்பை கரெக்டாக உச்சரிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். டேன இந்து இத்து இன்னு இரு இதெல்லாம் என்ன எழுத்துக்கள்னு பார்த்தோம். தகரத்தை அடுத்து வரும் நேங்கிறது தன்னகரம் அப்படிங்கிறாங்க. நகரம் எடுத்து வர்றதுனால தன்னகரம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ரகரத்தை அடுத்து வர்றதுனால ரன்னகரம். ஸோ பேர் பாருங்கள், தா பக்கத்தில் வர்றதுனால தரநகரம். ஏன்னா 3 நாள் தான். ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அதனால. சரிங்களா? நகரம் வர வேண்டிய இடத்தில்
நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும். பாருங்களேன், வானம் அப்படின்னா வெடி, சரிங்களா? அடுத்த நாம்னா ஆகாயம். அதாவது 2 சொல்லி நான் 3 சொல்லி நான் வரப்போலாம் 2 சொல்லி நான் வந்தால் வார்த்தையே மாறி போச்சு. பாருங்களேன், வானம் 3 சொல்லி நான் அப்படின்னா வானம் அப்படின்னா வெடி. இதே வானம் 2 சொல்லி நான் அப்படின்னா ஆகாயம். அதுமாரி பனி அப்படின்னா வேலை. 3 சொல்லி வந்துச்சுன்னா அது வேலையாயிடும். 2 சொல்லி மாறுச்சுன்னா குளிர்ச்சி. பாருங்களேன், ஒரு சின்ன சுழினால ஒரு சுழிச்சோட எக்ஸ்ட்ரா 2 சுழி இருக்கிறதால 3 சுழி போட போகிறோம். அப்படி போடுச்சுன்னா அது வார்த்தையே மாறுது பாருங்கள். ஸோ அப்போ அதுக்கு வார்த்தை எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்துக்கங்க. அடுத்து ல. இது வந்து 3 லா இருக்குது. நாவின் இரு பக்கங்களையும் தடித்து மேல் வாய் பற்களோட அடியை தொடர மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து லகரம் தோன்றுது. லகரம் அப்படி தோன்றணும். அடுத்தாலா வந்து நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல்வாயனத்தின் நடுப்பகுதி லகரம் அப்படி சொல்லணும்ப்பா. அதே மாதிரி சிலப்பு லகரத்தை நல்லா மடக்கி வருடுவதால் மேலே நோக்கி நல்லா வளைச்சி சொல்லணும். அப்படி ரா, சரியா? இப்போ தமிழ்ங்கிறத எப்படி சொல்ல முடியாது, தமிழ் இப்படி சொல்லணும், சரிங்களா? ஸோ அந்த உச்சரிப்புங்கிறது எப்படி இருக்கணும், சரியாக இருக்கணும். ஓகேவாப்பா? ஒரே சப்பா. இதுன்னு அப்படி சொல்லியாச்சு. அப்படி இருங்க. அடுத்து இதை பாருங்களேன், லகரம் லகரம் இது ஒரே இடத்துல ஒலிக்கப்படும் போது தமிழுக்கே சிறப்பானது. ஓகேவா? இது ரெண்டும் வந்து ஒரே நேரத்தில் ஒளி போது தமிழுக்கு மட்டும் தான். எனவே இதனை சிறப்பு லகரம். ஓகேவா? சிறப்பு லகரம் தமிழுக்கு வர்றதுனால சிறப்பு லகரம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? பொருள் வேறுபாடு உணர்க. விழை. இந்த கொஷின் பாருங்கள், இந்த கொஷின் அடிக்கடி கேட்க வேறு கொஷின்ப்பா. டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொருள் வேறுபாடு அறிதல்ன்ற ஒரு டாப்பிக்கே இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கணும். விலை அப்படின்னா பொருளோட மதிப்பு. இந்தலை அப்படின்னா உண்டாக்குதல், அதாவது விளையிறது வளர்றது இல்லையா, அது அந்த விலை. விளைவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விளைவு தான் 2வது இருக்கிறது. 3வது இருக்க விலைன்னு என்னென்னா விரும்பு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2க்கும் தெரிஞ்சிருப்பா. இது விலைன்னு தெரிஞ்சிடும், இது விலை, இந்த விலைங்கிறது விளைவுன்னு தெரிஞ்சிடும். 3வது தான் தெரியாது. 3வது என்னது, விலை அப்படின்னா என்னது, விரும்புன்னு அர்த்தம். அடுத்து இலை இலை இலை. ஃபஸ்ட்டு இலைக்கு என்னது, செடி தேக்க இலை. ஓகேவா? அடுத்த இலை வந்து மெலிந்து போகிறது, இலைச்சிட்டாப்னுவோம் இல்லையா, அந்த இலை. அடுத்து இந்த இலை அப்படின்னா பிரிசில்ஸ். ஓகேவா? ப்ரஷ்ஷில் இருக்க இல்லையா பிரிசில்ஸ், நூல் இலை அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான் பிரிசில்ஸ், அந்த இலை, சரிங்களா? அடுத்து ர. இந்த எழுத்துக்களை பாருங்களேன். ரா வந்து நாவின் நுனிமேல் இனத்தின் அடிப்பகுதியை தொடரணும், சரி, முதல் பகுதியை தொடரணும். அடுத்து வந்து அந்தரா வந்து மையப்பகுதியை தொடரணும். இப்போ இது வந்து பாருங்கள், ரா அப்படி சொல்லணும். அந்தரா வந்து எப்படி சொல்லணும், ரா ரா. ஓகேவா? எப்படி ரா அப்படி சொல்லணும். சொல்லி பாருங்களேன். இப்போ என்ன சொல்லி பாருங்கள், அவ்வளோதான். ஏன் அப்படி சொல்லி பாருங்கள்டா சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்லி பார்க்கும்போது மேபி இது சம்மந்தமாக கொஷின் கேட்டாலும் அன்றைக்கி சொல்லி பார்த்தமேங்கிற மாதிரி ஞாபகம் வரும், சரிங்களா? இது வந்து வல்லின எழுத்து நகரம் ரகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. பொருள் வேறுபாடு ஒன்று இருக்குது. இதுக்கான பொருள் வேறுபாடு இருப்பாங்க. இந்த கொஷின் திரும்ப திரும்ப கேட்பாங்கப்பா. என்ன ஏரி கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். சிம்பிள் கொஷின் இதெல்லாம். ஏரி அப்படின்னா என்னது, குளம். இந்த ஏரி அப்படின்னா மேலே ஏறி போகிறதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து நீர்நிலை. அடுத்த ஏரி அப்படின்னா மேலேங்கிற ஏறிட்டு ஓடுறது அப்படின்னும் இல்லையா, அது. அடுத்து கூரை. ஃபஸ்ட் இருக்கிற வந்து வீட்டின் மேலே இருக்காது, அந்த விட்டத்தை தான் கூரைன்னு சொல்லுவோம். அடுத்த கூரைக்கான பொருள் என்ன தெரியுமா, புடவை. கூரை புடவைன்னு இல்லையா, கூரை புடவை அப்படின்னு ஒரு புடவை இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் கூரை. ஓகேவா? அடுத்து தமிழ் எழுத்து, தமிழ் சொற்கள். இதுவும் பார்த்துக்கப்பா, அடிக்கடி அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க, பார்த்துக்க. அடுத்து சுட்டெழுத்துக்கள், வினாய் எழுத்துக்கள். எது சுட்டெழுத்து, எது வினாய் எழுத்து அப்படின்னு பார்ப்போம். சுட்டெழுத்துக்கள் வந்து ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்களாக வரும். ஆனால் இன்று ஊ அப்படின்ற எழுத்தை வந்து சுட்டெழுத்துக்களாக நம்ம பயன்படுத்துவது இல்லை. அப்போ என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம், சிம்பிள் கொஸ்டின் கேட்கலாம்ப்பா. ஆ, இ, உ, யா கொடுத்துட்டு கீழ்காணுவற்றுள் எவை சுட்டெழுத்து அல்லன்னு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க தெரியுமா, திரும்ப ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்க. ஆ, ஈன்னு ஒரு ஆப்ஷன் வைப்பாங்கப்பா. அடுத்து ஆ, ஊன்னு ஒரு ஆப்ஷன் வைப்பாங்க. ஓகேவா? இது இல்லாமல் ஆ மட்டும் ஒரு ஆப்ஷன், ஈ மட்டும் ஒரு ஆப்ஷன் வைப்பாங்க. அப்போ என்னது,
அந்த ஊ வராத ஒரு ஆப்ஷன். நம்ம என்ன பண்ணுவோம், ஊங்கிறது இதே எழுத்து இல்லைன்னு நினைப்பாங்க. அதாவது ஆன்னு ஒரு ஆப்ஷனு, ஈன்னு ஒரு ஆப்ஷனு, ஊன்னு ஒரு ஆப்ஷனு, அப்புறம் யான்னு ஒரு ஆப்ஷன். ஓகேவா? அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எழுத்து என்ன கொடுக்காம ஊவை மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுக்க மாதிரி கொடுப்பாங்க. அதாவது யா, ஏ, ஊ, அப்புறம் நீ. இப்படி தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இதை எது வந்து சுட்டெடுத்து சொல்வீங்க? நம்ம நீன்னு சொல்லுவோம், ஆனால் அது இல்லை, ஊ தான் சுட்டெழுத்து. ஏன்னா நீ அப்படிங்கும்போது ஈனுங்கிற வார்த்தை வந்துடுது. அப்போ ஊங்கிறது தான் நம்ம மெயினாக சொல்கிற சுட்டெழுத்து. ஊங்கிறது ஒரு சுட்டெழுத்து நம்மளுக்கு தெரியாதுங்கிறதுனால இது கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சுட்டு வந்து சொல்கிறாங்க அகச்சுட்டு புறச்சுட்டு. அகச்சுட்டுனா நம்மளுக்கு வெளியே பக்கத்தில் இருக்கவங்க, இவன் பக்கத்தில் நீ இவன் இருக்கால, அவன் இருக்கால, இவன் இருக்கால, பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது அது அப்படி சொல்கிறோம் இல்லையா. இதை வந்து அகச்சுட்டு அப்படிங்கிறாங்க. இதை வந்து சுட்டு இதை வந்து எழுத்தை நீக்கினால் பொருள் தருவாது. அதாவது சுட்டெழுத்தோட பொருளை நீக்கினா, அந்த மொதல் வார்த்தை இந்த எழுத்தை நீக்கினா பொருள் தரலையா, அது அகச்சுட்டு. சரிங்களா? அந்த நீர்வீழ்ச்சி, இம்மழை, இந்த நூல், இதில் வந்து முதல் எழுத்தை நீக்கினா பொருள் தரும். இது வந்து புறச்சுட்டு. பொருள் தரலைன்னா அகச்சுட்டு, பொருள் தந்தா புறச்சுட்டு. அவ்வளோதான்ப்பா. அடுத்து அண்மை சுட்டு. அருகில் இருக்கும் உள்ள சொல்கிறது வந்து அண்மை சுட்டு. அதுக்கான எழுத்து வந்தது இ. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இந்த வீடு. அதாவது பக்கத்தில், ஏன்னா பக்கத்தில் இந்த இருக்குது, இந்த போயத்தில், இந்த பாட்டில். இப்போ நான் இந்த இதில்ன்னு சொல்லுவேன் இல்லையா, அப்படின்னு நடத்துவோம். என் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இந்த இது சொல்ல முடியும். தூரத்தில்னா அதில் நான் அங்கே இருக்கு பாருங்க அப்படி தான் சொல்லுவோம். அப்போ ஆங்கிறது என்ன, தூரத்தை சொன்னால், பக்கத்தில் சொன்னால் இ. அவ்வளோதான்ப்பா. அண்மை சுட்டுனா என்னது, பக்கத்தில் இருக்குது. சேமை சுட்டுனா சேமையில் அப்படின்னா தொலைவிலேன்னு நடத்தும். தொலைவில் ரொம்ப தூரத்தை. அது வந்து ஆ, அது, அவள், அது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். சரிங்களா? அடுத்து சுட்டு திரிப்பு. அம்மரம், இவ்வீடு. இதில் இந்த சுட்டு வந்து புறச்சுட்டுகள். ஓகேவா? புறச்சுட்டுகள் என்னது, முதல் ரெண்டு நீக்கினாலும் பொருள் தான் புறச்சுட்டுன்னு பார்த்தோம். புறச்சுட்டு நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் புறச்சுட்டு அப்படின்னு. இந்த சொற்களை வந்து அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு வழங்குறோம். இதில் வந்து ஆ ஈன்ற வார்த்தை சுட்டெழுத்து இருக்கு இல்லையா, இது வந்து பெற்று திரிந்து வருது. அந்த, இந்த, அதாவது அந்த மரம். ஃபஸ்ட்டே பார்த்தோம் அந்த இந்த வார்த்தை தான் வரும்னு பார்த்தோம். அந்த மரம் இந்த மரம் வராமல் அம்மரம் இம்மரம்னு வருது. ஐ மீன் அந்த இந்தன்ற வார்த்தை வந்து இம்னு மாறி திரிந்து வருது இல்லையா, அதனால் இது வந்து சுட்டு திரிபு அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான்ப்பா. இவ்வாறு ஆகிய எழுத்துக்கள் அந்த இந்த என திரிபு வந்து சுட்டு பொருளை தருவதனால சுட்டு திரிபுங்கிறாங்க. அதான் அப்பள்ளி, அந்த பள்ளி, பள்ளினா இந்த பள்ளி. ஐ மீன் ஃபுல்லாக சொல்லாமல் பாதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து சுட்டு திரிபு அப்படிங்கிறாங்க. அடுத்து வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் வகையில் இருக்கும் எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள். இது வந்து ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வந்து வினா எழுத்துக்கள். அப்போ வினா எழுத்துக்கள் எத்தனை கேட்ட சொல்ல தெரியும் இல்லையா, எத்தனை, 5. மொழியின் முதலில் வருவது வந்து ஏவும் யாவும். எங்கே, யாருக்கு அப்படின்னு. மொழியின் இறுதியில் வர்றது வந்து ஆ, ஓ. போகலாமா, தெரியுமா. ஓகேவா? போகலாமா, தெரியுமா, தெரியுமோ, வரலாமோ. அதாவது கொஷினாக தான் இருக்குது. நான் உள்ளே வரலாமா கேட்கணும் இல்லையா, நான் போகணுமோ. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி, இதெல்லாம் வந்து ஒரு வினா எழுத்து. அடுத்து மொழி முதலில் வரும் இறுதியில் வர்றது என்னது, ஏன். ஏன் நீ இன்றைக்கு பள்ளி வரவில்லை. அப்போ ஏன் வருதா, நீதானே, நீதான் நே, ஏங்கிறது ஏன்ற வார்த்தையில் முடியுது. இது என்னது, இதுவும் அந்த வினா எழுத்துக்கள் தான் வருது. வினா எழுத்துக்கள் எத்தனை வினா சொல்கிறான், சுட்டில் வந்து அகச்சுட்டு புற சுட்டு சொன்ன மாதிரி வினாவிலையும் அகவினா புறவினான் இருக்குது. வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் அகத்தே இருந்து வருவதனால அது வந்து அகவினா. எது, யார், ஏன். அதாவது பிரித்தால் பொருள் தராது. அகம்னாலே பிரித்தா பொருள் தராப்பா, புறம்னா பிரித்தா பொருள் தரும். அவ்வளோதாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. வினா எழுதினாலும் சரி, அகச்சுட்டு புறச்சுட்டு சுற்றுனாலும் சரி. இப்போ சொல்லின் இப்போ புறத்தை வரும் ஒரு வினா வந்து பொருள் திறமை, ஐ மீன் அந்த வினா எழுத்தை நீக்கினாலும் பொருள் தருதுன்னா அவ்வளோதான், அது வந்து புற வினா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவனா, ஓகேவா, அவனா அப்படின்னா நான் ஆங்கிறது தான். அப்போ நான் என்ன சொன்னோம், ஒரு வினா எடுத்துருந்தோம், அந்த ஆன்ற வார்த்தையை நீக்கிட்டோம். அவனாங்கிறது தான் அவன் மாறிடுச்சு. நான் ஆவை எடுத்துட்டோம்னா, அதாவது நம்மளுக்கு என்ன சொல்லிட்டோம், இன்னும் ப்ளஸ் ஆ தான் நான்ற வார்த்தை பிறக்கும். சரிங்களா? எனது இன்னும் ப்ளஸ் ஆ தான் நான்ற வார்த்தை பிறக்கும்.
ஓகேவா? இப்படி இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து இந்த வினா எழுத்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்கிறது வினா எழுத்துனோமா, இதை நீக்கி நான் என்ன சொல்கிறோம், இன்ற வார்த்தை மட்டும் தான் வரும். சரிங்களா? அப்போ என்னது அவன், அப்போ அது பொருள் அப்படியே இருக்குது. ஸோ அதை தான் புறவினா அப்படிங்கிறாங்க. அதோட அந்த வினா எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும். ஸோ அவ்வளோதான்ப்பா. அடுத்து 4 வகை சொற்கள். இதுக்கு முன்னாடி வேறு பார்த்துட்டோம். இதை வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதுவும் இருக்கலே ரொம்ப ஈஸிப்பா. அடிக்கடி கொரியன்ஸில் கேட்ட கொஷின்ஸில் இது நிறையா கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், என்னது பெயர் சொல், வினாச்சொல், இடைச்சொல், உரிசொல். பெயர் சொல்லுங்கிறது என்னது, ஒன்றன் பெயரை குறித்து வருவதா பெயர் சொல், அவ்வளோதான். பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல், இதெல்லாம் என்னது பெயர், ஏதாவது ஒரு வார்த்தை, அதெல்லாம் பெயர் சொல். வினை சொல்னா ஏதாவது ஒரு வேலையை பற்றி சொல்கிறது. வினை அப்படின்னா ஒரு செயலை பற்றியோ ஒரு வேலையை பற்றி சொல்கிறது. வா, போ, எழுது, வேலை, ஊடு, ஒடியா, ஒரு ஒர்க், ஒரு கட்டளை மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு ஆக்ஷனை பற்றி சொல்கிறது இல்லையா, அது வினை சொல். இறை சொல்னா ரெண்டுக்கும், அதாவது பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில வர்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தந்தையும் தாயும், இதுக்கு என்ன வந்திருக்கு, வந்திருக்கு. தம்பிக்கு கொடு, இக்கு வந்திருக்கு. ஐயனா திருக்குறளை படி சொல்லலையா, படிங்கிறது என்னது ஆக்ஷன், அப்போ வினை சொல். திருக்குறளுங்கிறது என்னது பெயர் சொல். இதுக்கு பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில என்ன வருது, ஐயன்ற ஊம உறுப்பு மறைந்து வருது, அவ்வளோதான். அடுத்து உரிசொல் அப்படின்னு என்னது, பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்துவது. ஒன்றும் இல்லைப்பா. நகரம்ங்கிறது என்னப்பா, நகரம்ங்கிறது என்னது ஒரு பெயர் சொல்லுப்பா. அதுக்கு முன்னாடி மாண்ட ஒரு வார்த்தை சேர்த்தா என்ன ஆகும், அது மிகுதிப்படும். நகரத்துக்கும் மாநகரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? நகரம்னா ஒரு, நம்ம இதை டிஃப்ரென்ஸ் எங்கே பார்த்தோம், உள்ளாட்சி அமைப்புகள் பாட்டில் பார்த்தோம். மாநகரம்னா எத்தனை பேர் இருப்பாங்க, 1,00,000 கம்மியாக இருப்பாங்க, 1,00,000 அதிகமாக இருப்பாங்க. சொல்கிறோம், மாநகரம்னா அதிகமான பேர் வசிக்கிறது, நகரம்னா அது கீழே. ஸோ அப்போ ஒரு மான்ற ஒரு வார்த்தை வந்து மிகுதிப்படுத்துது. அதே மாதிரி சிறந்தது அப்படின்றதுனா, சிறப்பு அப்படின்னா என்னது, நல்லது அப்படின்னு அர்த்தம். சால சிறந்ததுன்னா ரொம்ப நல்லது, மிகவும் நன்று அப்படின்னா ரொம்ப நல்லாது அப்படின்னு வர மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து அது மாதிரி இதைத்தான் உரிசொல் அப்படிங்கிறாங்க. இந்த நாள் ரொம்ப ஈஸிப்பா. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிசொல், ரொம்ப ஈஸியாக தான். ஸோ புரிஞ்சு படிங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இது பாருங்கள், பொருந்தாத சொல்லி வட்டமிடுக. படித்தாள், ஐ, மாற்று, கு. இதில் பொருந்தாத என்னது, படித்தாள், ஓகேவா? ஐங்கிறது என்னது, இடைச்சொல். கு அப்படிங்கிறது என்னது, அதுவும் இடைச்சொல். மற்று அப்படிங்கிறது இடைச்சொல். படித்தாளுங்கிறது மட்டும் என்னது, ஒரு ஆக்ஷன். சரிங்களா? படித்தாள் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், அப்போ என்னது, அது மட்டும் வினைச்சொல். அப்போ அதை மட்டும் பண்ணுவோம். அடுத்து மதுரை, சொல், சித்திரை, ஆள். மதுரைங்கிறதும் ஒரு வார்த்தை தான், ஐ மீன் பெயர்ச்சொல் தான். சொல்லுங்கிறது ஒரு பெயர் தான், சித்திரைங்கிறது ஒரு பெயர் தான். ஆனால் ஆள் அப்படிங்கிறது அவனால், இவனால் அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல்லாக இருக்குது. ஓகேவா? அடுத்து சென்றான், வந்து, சித்திரை, நடந்த. இது வந்து சித்திரைங்கள் மட்டும் பெயர்ச்சொல், மற்றதெல்லாம் வந்து வினைச்சொல். அடுத்து மாநாடு, ஐ, கு, ஆள். ஐ, கு, ஆளுங்கிறது வந்து இந்த 3 வந்து என்னது, இது 3 இடைச்சொல். மாநாடு அப்படிங்கிற நாடுங்கிறது இருக்குது, மாநாடுனா பெரிய அப்படின்னு அர்த்தம், மிகுதிப்படுத்தக்கூடாது. அப்போ இது மட்டும் ஒரு சொல். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டோம். இதில் இருக்க கொஷினு, இதில் இருக்க ஏதாவது ஒரு கொஷின் அப்படியே கொஷின் டேரெக்டாக கொடுக்கலாம். ஸோ அப்போ எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். அந்த இடமருந்து பயன்படுத்துவோம். உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அவன் பொதுவாக ஒரு ஒரு கதை சொன்னால் என்ன சொல்லுவோம், ஒரு ஊரில் அப்படி தான் கதை சொல்லுவோம். ஆனால் நம்ம ஒரு ஊர்லன்னு சொல்லக்கூடாது, என்னது ஓர் ஊரில் தான் சொல்லணும், ஓகேவா? முறைப்படி இலக்கண அடிப்படையில் சொல்லணும்னா ஊர் தான், ஊருன்னு வராது. சரிங்களா? ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஊர் அப்படிங்கும்போது ஊங்கிற வார்த்தை உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி அப்போ என்ன தான் வரும், ஒருந்த வார்த்தை வராது, ஓருன்னு தான் வரும். சரிங்களா? ஓர் ஊர், ஓர் ஏரி, ஒரு நகரம், ஒரு கடல். புரியுதுங்களா அந்த டிஃப்ரென்ஸு? அடுத்து உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அஃது எனும் சொல்லை பயன்படுத்தணும். உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் வந்து அஃது அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லணும். அதாவது அஃது இங்கே உள்ளது, அது இங்கே உள்ளதுங்கிறத பார்த்தா அஃதுங்கிறத சொல்லலாம். இப்போ இங்கேங்கிற ஒரு எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஈங்கிறது உயிரெழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி அது இங்கே இருக்கிறது பார்த்தா அஃது இங்கேன்னு சொல்லலாம், நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து உயிர்மெய் எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி வந்து அது அப்படின்ற சொல்ல பயன்படுத்தணும். பாருங்களேன்,
உயிர்மெய் எழுத்து. நாங்கிறது என்னது? உயிர்மெய் எழுத்து தான், உயிர் எழுத்து இல்லை. அப்போ அதுன்னு சொல்ல தேவையில்ல, அதுன்னு சொன்னாலே போதும். சரிங்களா? இதுதான் இலக்கண அடிப்படையில். வழக்கம் போல் அந்த கலைச்சொற்கள் இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 8வது எண். இது ரொம்ப ஈஸிப்பா, ஆனால் கஷ்டமாக தெரியும், ரொம்ப ஈஸி. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். மொத்தம் பெயர் சொல் மொத்தம் எத்தனைப்பா? பெயர் சொல்லுங்கள் மொத்தம் 6 வகைப்படும். பொருட்பெயர்னா என்னது? மரம், செடி, கொடி அப்படிங்கிறதுலாம் அது ஒரு பொருள். ஓகேவா? அப்போ அது பொருட்பெயர். இப்போ இடப்பெயர்னா சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, வீடு, கல்லூரி, இதில் வந்து ஏதோ ஒரு பிளேஸ், எனி பிளேசஸ், ஏரி, இப்படி இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பிளேசஸ் சொல்கிறதுனால இடப்பெயர். காலப்பெயர்னா நேரத்தவோ நாளவோ ஆண்டவோ சொன்னால் நேரப்பெயர். ஒன்றும் இல்லை, நான் சனிக்கிழமை வீட்டுக்கு வருகிறேன். ஓகேவா? அப்போ சனிக்கிழமை அப்படிங்கிறது என்னப்பா? அனதயம் பண்ணி அடிக்கூடிட்ட சொற்கள் வந்து எவ்வகை சொல் என்ன குறிப்பீடுன்னு கேட்டால் தான் சொல்லுவீங்க. சனிங்கிறது என்னது? ஒரு காலம். ஓகேவா? அப்போ என்னது? சனிங்கிறது காலப்பெயர். நிமிடம் சொன்னாலோ, நாளை சொன்னாலோ, வாரத்தை சொன்னாலோ, சித்திரை மாதத்தை சொன்னாலோ, சரிங்களா, சொன்னாலும் அது காலம்தான் அப்படிங்கிறாங்க. ஐ மீன் ஆண்டையும் சொன்னாலுமே சொல்லலாம்ப்பா. அடுத்து சினை பெயர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். கண், காது, இலை, கிளை. ஐ மீன் நம்ம ஏதாவது பாடி பார்ட்ஸோ இல்லை ஒரு செடியோட பிளான்ட்ஸோ அதை பற்றி சொன்னோம்னா அது சினை பெயர். ஏதோ ஒரு உறுப்பை சொல்லணும். எனக்கு வந்து கண் வலிக்கிறது அப்படின்னா இதில் என்ன பயன் இருக்குது? கண்ங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ என்னது? அது சினை பெயர். கிளையை உடைத்தான், அப்போ என்னது? அதுவும் சினை பெயர். ஓகேவா? பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து பண்பு பெயர். ஏதோ ஒன்று, வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுனாலே அது பண்பு பெயர் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு உருவத்தை சொல்கிற மாதிரியோவோ, சரிங்களா, ஒரு பழமையோ நன்மை, அது மாதிரி ஏதோ ஒரு மை விகுதி வர மாதிரி இருந்துச்சுன்னா பண்பு தொகை. ஓகேவா? செம்மொழி, இதில் என்ன பயன் இருக்குது? பண்பு தொகை தான், ஐ மீன் பண்பு பெயர் தான். செம்மை அப்படிங்கிறது வந்து பழமை. ஓகேவா? மை விகுதியோ இல்லைன்னா வட்டமாக சதுரமோ இதை எதை சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது பண்பு பெயர். இதே மாதிரி இன்னும் இதில் சுவையும் சேர்ந்து, சுவை, நிறம், இது மாதிரி மற்ற இன்னொரு 2 இருக்குப்பா, அதையும் சேர்ந்துச்சு அப்படின்னா பண்பு தொகை. பண்பு பெயரும் பண்பு தொகையும் ஆல்மோஸ்ட் ஒன்று மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து தொழிற்பெயர் அப்படின்னா படித்தல், ஆடுதல், அடித்தல். லாஸ்ட்டில் இந்த தள்ளுன்னு இருக்குல்லப்பா, இதுதான்ப்பா தொழிற்பெயர். இதான் தொழிற்பெயர். நம்ம இதை வந்து 9th 10th 11th 12th இலக்கண குறிப்புன்ற ஒரு டாபிக்கில் பார்ப்போம். ஓகேவா? அடுத்து இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறி பெயர்னா என்ன? ஒன்றுக்கு வந்து பெயர் சும்மா வச்சுருப்போம், இதான் பெயர் அப்படின்னு. அது காரண பெயர்னா ஒரு ரீசன் கண்டுபிடிச்சிருக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து சில பொருட்களை காரணம் கருதாமல் சில பெயர்கள் வந்து இட்டு வழங்கினாங்க. அவ்வாறு இட்டு வழங்குறதுக்கு பெயர் வந்து இடுகுறி பெயர். மண். இப்போ மண்ணுக்கு ஏன் மண் பெயர் வச்சாங்கன்னு கேட்டால் சொல்ல முடியாது. மரத்துக்கு ஏன் நீங்கள் மரம்னு பேர் வச்சிங்கன்னு அவட்ட கேட்க முடியாது. மரம்னா மரம் தான், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. காற்று அப்படின்னா அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா தெரியல. ஓகேவா? அதுக்கு எந்த ஒரு காரணம் இல்லை. அப்போ என்னது? இது வந்து இடுகுறி பெயர். அதுலேயே 2 இருக்குப்பா, இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ ஒன்றும் இல்லை, மண் அப்படின்னா நார்மல், செம்மண் அப்படின்னா எல்லாமே மண் தான், செம்மண்ங்கிறது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. அப்போ வந்து சிறப்பு பெயர். இதே மாதிரி மரம்ங்கிறது இடுகுறி பெயர் தான். இடுகுறி பேர் சிறப்பாக என்ன சொல்கிறது? பொது பெயர். மரம்னா இடுகுறி பொது பெயர். மா மரம், கொய்யா மரம் அப்படின்னா என்னது? அதெல்லாம் ஸ்பெஷலாக ஒரு இதை சொல்கிறது. அப்போ அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். காற்று. ஓகேவா? நறுமணம் வீசுகிறது. காற்று வீசுகிறதுக்கும் தென்றல் காற்று வீசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? தென்றல் காற்று போகும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு காற்றை சொல்கிறோம். அப்போ என்னது? இடுகுறி சிறப்பு பெயர் அப்படிங்கும். ஓகேவா? ஸோ அப்ளேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்களே. மரம், பழம் பொதுவாக சொல்கிறது. எல்லாமும் பழம் தான், வாழைங்கிறது சிறப்பு பெயர், அவ்வளோதான். அதே மாதிரி காரண பெயர் பாருங்களேன். காரண பெயர் என்னது? ஒரு ரீசன் கண்டுபிடிச்சிருக்கு. நம்ம முன்னோர்கள் சில பொருட்களை காரணம் கருதி இட்ட பேர் வந்து காரண பெயருங்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நாற்காலி, கரும்பலகை. நாற்காலிங்கிறது என்னது? 4 கால்களை கொண்டதுனால அது நாற்காலி. ஓகேவா? அதேமாதிரி கரும்பலகை, கருப்பு நிறத்தில் உள்ள பலகை கரும்பலகை. ஸோ ரீசன்னால வச்சுருக்காங்க. இதில் 2 வகை இருக்குப்பா, காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். பாருங்கள், இப்போ நாற்காலின்னு ஒன்று வச்சுக்கோங்களேன், எல்லாமே நாற்காலி தான். அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். காரண பொது பெயர் சொல்கிறேன், நாற்காலிங்கிறது காரண பொது பெயர்ப்பா. காரண சிறப்பு பெயர் சொல்லட்டுமா? மர நாற்காலி, இரும்பு நாற்காலி, ஓகேவா, தங்க நாற்காலி. அப்போ என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்கிறது. அதே மாதிரி பறவை, பறப்பதனால் அது வந்து பறவைப்பா. எல்லாமே பறவை தான், சரிங்களா? எல்லாமே பறவை தான். ஆனால் கொக்கு அப்படின்னா
கொக்குங்கிறது ஒரு சிறப்பு. பறக்கிறதுனால அது பறவை. சிறப்பாக என்ன சொல்கிறது, கொக்குங்கிறது ஒரு சிறப்பு, அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான பேர். அப்போ காரண சிறப்பு பெயர். இதனால நல்லா பார்த்துக்கோங்க, பார்த்தாலே போதும்ப்பா. ஓகேவா? அதாவது அங்கே கொத்துங்க மரங்கொத்தி, மரத்தை கொத்துவதுனா மரங்கொத்தி. சரிங்களா? இது வந்து மரங்கொத்திங்கிறது ஒரு பறவை. மரங்கொத்திங்கிறது ஒரு பறவை நல்லா தெரியும். அது வந்து காரண பொது பெயர். பொதுவாக மரங்கொத்திங்கிறது ஒரு பறவை. பறவைனாலே காரண பொது பெயர். அது என்ன பறவை மரங்கொத்தி அப்படின்னா அதுக்கு வந்து சிறப்பு. ஏன்னா அதுக்கு இந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு சொல்கிறது. வளையல், வளைந்து இருப்பதனால அது பேர் வளையல். சரிங்களா? இப்போ வட்டம் அப்படின்னா எல்லாம் வட்டம் தான். வளையம் அப்படின்னா எல்லாம் வளையம் தான். வளையத்தில் என்னென்ன இருக்குது? வளையல் இருக்குது. சரிங்களா? அதேமாதிரி மோதிரம் இருக்குது. சரிங்களா? அதேமாதிரி வளையமான நிறைய பொருட்கள் இருக்குது. வளையங்கிறது அந்த வளையத்தில் அது ஒரு பொருள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இருவுரி பெயரை வட்டமிட்டு எழுதுக. மண். இதெல்லாம் வந்து அந்த ஆப்ஷனில் இருந்திருக்கும், நீங்கள் கவனிக்காமல் வந்திருப்பீங்க. நான் அங்கே இதை எழுதலை. ஓகேவா? அடுத்து அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம். புலவர் முத்துராயனார் எழுதின ஒரு பாட்டு. இது ஒரு வந்து மலேசிய கவிஞர். இது வந்து புக் பேக்கில் இருந்தது தான்ப்பா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, புக் பேக்கில் இருந்தது தான். அதே மாதிரி இதுவும் புக் பேக் தான்ப்பா. ஸோ அதையும் பார்த்துக்கங்க. ஓகேவா? அடுத்து அணி இலக்கணம் லாஸ்ட்டு. நம்மளுக்கு ஒன்றும் இல்லைப்பா, 6th to 10th வரைக்குமே முக்கால்வாசி இந்த 8வது அல்லது 9வது இயல் என்னவாக இருக்கும் அப்படின்னா அணி இலக்கணமாக தான் இருக்கும். இயல்பு நவிர்ச்சி அணி அல்லது தன்மை நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி வேறு பேர் கேட்கலாம், இல்லை தன்மை நவிர்ச்சி அணினா என்னன்னு கேட்கலாம். எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அப்படியே சொல்வது வந்து இயல்பு நவிர்ச்சி அணி. இதை வந்து தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்லுவோம். இதை வந்து உள்ளபடி சொல்லாமல் ஒரு பொருளை வந்து தன் குறிப்பை ஏற்றி கூறுவதனால அது வந்து தற்குறிப்பேற்று அணின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பெரிய கிளாஸில் பார்ப்போம். அடுத்து உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது. சரிங்களா? தற்குறிப்பேற்று அணினா வந்து ஸ்பெசிஃபிக்காக நல்லா பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் சின்ன நடந்திருக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் வார்த்தையை திட்டினார், அது சின்ன விஷயந்தான். இன்றைக்கி எங்கள் வார்த்தையை திட்டும் போது அடித்து அப்படியே பொண்ணு அப்படி அந்த பண்ணார் என்ன பண்ணாரு நம்மளோட அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே அவர் அடித்தது கையை உடையா மாதிரி இருந்துச்சு. சொல்கிறோம் இல்லையா? அப்படி சொல்கிறதுக்கு பேர் என்னது? தன்னோட குறிப்பை ஏற்றி கூறுறது. அதனால அதுக்கு பேர் தற்குறிப்பேற்று அணி. அதே மாதிரி உயர்வு நவிர்ச்சி அணி என்னது? ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து நான் இட்லி சாப்பிட்டேன். சரிங்களா? இட்லி சாப்பிட்டேன்னு சொல்கிறதுக்கும் இந்த வாரத்தில் இன்றைக்கி தான் இட்லி சாப்பிட்டேன் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குது. அந்த விஷயம் ஒரு விஷயம் தான், அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்கிறது, அவ்வளோதான். அதுதான் உயர்வு நவிர்ச்சி அணி. ஓகேவா? கலைச்சொற்கள், இங்கேயும் கலைச்சொற்கள் இருக்குப்பா. ஓகேவா? 6th வந்து ரொம்ப பேசிக்கான இலக்கணம் தான்ப்பா. ஆனாலும் நல்லா பார்த்துக்கங்க, புரிஞ்சு படிச்சிங்கன்னா 6th இலக்கணத்துலேருந்து அதிகமான வாய்ப்பு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பாருங்கள், 9th 10th ஒரு 60 மார்க் வரும்ப்பா. அதாவது தமிழில், அதாவது 40 மார்க் வந்து 10thலையும், மீதி 20 மார்க் வந்து 9th ஃபுல்லாக. 9th மட்டுமே. 10th மட்டும் 40 மார்க் தமிழில், 9th மட்டும் 20 மார்க்கு, 8th 7th 6th இது 3லையும் மொத்தம் ஒவ்வொரு கிளாஸுக்கும் 10 மார்க்கு. சரிங்களா? ஒரு 5 மார்க் வந்து சிறப்பு தமிழ் 11th 12th இருக்கிறது, இன்னொரு 5 மார்க் வெளியே இருந்து கேட்பாங்க. மொத்தம் 100 மார்க் வந்துருச்சா? ஸோ அப்போ என்னது, 6th 10 மார்க் வரும். சரிங்களாப்பா? ஆனால் 10 மார்க்கில் 3லேருந்து 4 மார்க் வந்து மொத்தம் இந்த இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த இலக்கணத்தில் 3லேருந்து 4 மார்க் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இலக்கணம் ஒன்றுனா கிளியராக புரிஞ்சு அப்படின்னா 3லேருந்து 4 மார்க் கரெக்டாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நல்லா பார்த்துங்க. ஓகேவாப்பா? வழக்கம் போல் நம்மளுக்கு புக் பேக்கில் இருக்க அந்த இது இருக்குப்பா, கலைச்சொற்கள் இருக்குது. இந்த கலைச்சொற்களை நான் என்ன பண்ணிட்டேன், உள்ளே எழுதுனேயா உனக்கு 5 6 அப்படின்னு, அதை போய் நான் பொதுவாக நிறையாவோ எழுதி பின்னாடி வந்து மொத்தமாக எழுதி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதே நீங்கள் பார்த்துக்கங்க. மொத்தம் எத்தனை இருக்குது? 59 இருக்குது. ஓகேவா? அந்த 59 உங்களுக்கு தெரியாத வேலை வந்து தேடி படிங்க. தெரிஞ்ச வேலை முக்கால்வாசி இதில் நான் தெரிஞ்சது. இப்போ கிளாக் வைஸ்லாம் தெரியும். சரிங்களா? அதே மாதிரி இல்லை எல்லா வாரத்துக்கும் இது மாதிரி ஆன்சர் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. சில வாரத்துக்காக வந்து அந்த வேர்டுக்கான அர்த்தத்தை கரெக்டான தமிழ் அர்த்தம் தெரியாது. ஓகேவா? மேக்கப் அப்படின்னா ஒப்பனைங்கிறது தெரியும், ஆனால் சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அப்போ தெரியாத வார்த்தைகளை தேடி படிக்கும். ஓகேவா? ஸோ இதோட வந்து 6ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சுப்பா. மொத்தம் ஒரே வீடியோவில் முடிக்கலாங்கலாம் பார்த்தேன். ஸோ மட்டும் அது வந்து ஒரு 50 நிமிஷம் பக்கத்தில் ஆகிடுச்சுப்பா. பரவாயில்ல, ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இந்த வீடியோவில் எதுவும் குறை நிறை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் இருக்கிறேன். அதுவரை இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி.